வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்தது. பேச்சிப்பாறை, கோதையாறு, கடியல், குலசேகரம், அருமனை, மார்த்தாண்டம், குழித்துறை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பழைய பேருந்து நிலையம், கன்சால்பேட்டை, சத்துவாச்சாரி, காகிதப்பட்டறை, தோட்டப்பாளையம், காட்பாடி, வேலப்பாடியில் மழை பெய்தது. பொன்னை, குடியாத்தம், அணைக்கட்டு, வேலங்காடு, பள்ளிகொண்டா உள்ளிட்ட புறநகரிலும் பலத்த காற்றுடன் மழை பொழிந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் காட்டூர், சாலியமங்கலம், வாண்டையார் இருப்பு, சடையார் கோவில், செங்கிப்பட்டி, பூதலூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாநகரில் அறந்தாங்கி, எழில்நகர், வரிவயல், பெருங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளான கடனிவாசல், செக்காலை ரோடு, பேயன்பட்டி, ஆவிடை பொய்கை, நங்குப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. இந்த நிலையில் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் விடிய விடிய விட்டுவிட்டு மழை பெய்தது. வடபழனி, நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை, காமராஜர் சாலை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. புறநகர் பகுதிகளான பெருங்களத்தூர், வண்டலூர், குரோம்பேட்டையிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. மேட்டூர் அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 55,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு 45,000 கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு முதல் மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு 22,500 கனஅடி நீரும், 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 32,500 கனஅடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இது 60,000 கனஅடியாக அதிகரிக்கப்படும் என்பதால் கரையோர மக்களுக்கு நீர்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.